இந்தா தலைக்கு சுத்துது. இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. கொமட்டுற மாதிரி இருக்குடி. என்ன பண்ணி எழுந்து மறிக்கதே உள்ள போயேன். ஏய் ஏய் இப்படி போயிடு. இந்தா இதில் எடுக்கும். இந்தா இடு எந்திரிக்கும். சிவனா தூக்கிட்டு போகிறோம். ஹாய் செல்ல குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். குட்டி ஏஞ்சல் சொல்லும் போதே குட்டி இல்லை. வழக்கமாக அவங்க தான் ப்ராங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம ப்ராங்க் பண்ணலான்னா எடுத்துருக்கேன். என்ன ப்ராங்க் ஏது ப்ராங்க்ன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராங்க் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி ப்ராங்க்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ஷட் டவுன். ஸோ வந்து காலையிலேருந்து அவ்வளோ ஒரு கடுப்பு. அதனால் இப்போ தான் நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் வந்து எங்கள் ஷீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இருந்த வீடியோவை எடுக்கவே முடியாதா. ஸோ எனக்கு அவங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க. ஸோ இவர் தூங்க வச்சுக்கிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. இன்னும் ஆளை காணோம். ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா வாந்தி ப்ராங்க்கு. தலை சுற்றுது, மயக்கம் வருது. ஸோ இப்படி அப்படியே கொண்டு போகலாம். ஒரு எப்படி போகும்னு தெரியல, என்னென்ன சொல்ல போகிறோன்னு தெரியல. ஸோ ப்ராங்க் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எழுந்துட்டாங்க. தூங்கி வச்சுட்டு வந்தால் எழுந்துட்டாங்க. ஏன்னா ஷட் டவுன் இல்லையா, கரண்ட்டே இல்லை. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது வீடுன்னு. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம தலை வலிக்கிற மாதிரி இருக்கலாம். பாவம் தங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு. சரி வரட்டும், அவங்க வர நேரம்தான். A few minutes later. அவன் எப்போ எழுந்திரிச்சான்? தூங்க வச்சேன், ஆனால் ஏஞ்சிட்டான் கூட. இந்த நீ கேட்ட பிஸ்கிட்டு இது ரெண்டு எனக்கு சரியா? அதான் உனக்கு கரண்ட் என்ன வரலையா? வெடிஞ்சிருச்சு போல நம்மளுக்கு. சரி ஐயோ தலை வலிக்குது. என்ன உட்காந்து கிடக்குற? தலை வலிக்குங்களோ? என்னாச்சு? தலை மாதிரி தலைக்கு சுத்துது. இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. இந்த மயக்கலாம் போயிட்டு பிஸ்கட் சாப்பிடுங்க. தலை தயாந்தட வண்டி தானே? கடவுள் எடுத்துருவான். என் முடியல போயேன். என்ன கையில் சூடாக இருக்குது ரொம்ப. அதுதான் முடியல போயேன். போராடிங்களா? ஆமாம், போராடிது போல. என்னாச்சு? ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்பா கால் பண்ணவா? வேலையில் இருப்பாங்க. தையல் எடுத்துருவாங்க. ஒரு மாதிரி மோந்துக்கிறேன். ஓ டயர்டா நீ ஏன்டி வேலை வாங்கிட்டு உடம்பு முடியலன்னா கேட்குறேன். அப்படி பண்ணுற சீப்பா எது கத்துற? போய் எடுத்துட்டு வாங்க. கேவலமா பண்றேன். ஒரு உடம்புலனா ஒரு வேலை இருக்கு. இருந்தா கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிடு. வாய் கசப்பா இருந்தா வெயிப்பா. எனக்கு வேணாம். இல்லை எடுத்துட்டு போய் உள்ள வைப்போ. சாவடி என் குழந்தை பார்க்குது. ஏன்ட்டு தங்கம் அவன் கேட்டு பார்க்கலாம் போது. எனக்கு தையல் எடுத்துருவான். நான் அதை தவிர எல்லாம் பண்றேன். நடியும் உனக்கு பிரச்சனை. அந்த என்னாச்சு? மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கா? தங்கம் இங்க வா. அம்மா பாரு என்ன ஆச்சுன்னு. வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னத்துக்கு வாமிட் வருது? என்ன சாப்பிட்ட காலையிலேருந்து? கண்டது ஏதாவது சாப்பிட்டு போயிட்டேன்னு. ஏய் நாடி சாக்லேட் சாப்பிட்றியா? சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். வாந்தி வர மாதிரி இருந்தால் சாக்லேட் சாப்பிடு. ஏய் இங்கே பாரு. இந்த சாக்லேட் வேணா சாப்பிடு. வாந்தி வர மாதிரி இருந்தா இங்கே பாரு. மோ மோ அப்படி பண்ணாதடி. ஒரு மாதிரி எனக்கே கொமட்டுற மாதிரி இருக்குடி. எனக்கு இங்க முடியலன்ற உடம்பு கோப
கொமட்டுற மாதிரி இருக்குன்ற. சரி இங்க வா அந்த வா. என்னடி எல்லாம் பாக்குறாங்கடி, அசிங்கமா பண்ணாதடி, ஏதோ பண்ணாதடி. வாங்கி எடுக்கிறது என்ன தப்பு? ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குன்ற, தப்பா நினைக்க போறாங்கன்ற, கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. மூடிக்கிட்டு எழுந்து போ சனிய. சாக்லேட் சாப்பிடு இருந்தா புடி, சாக்லேட் சாப்பிடு. வாய் கசப்பா இருந்தா அப்படிதான் வாந்தி வர மாதிரி இருக்கும். இங்க வா. ஏய் சரி இந்த சாக்லேட் சாப்பிடுவா. தண்ணி விடுவா, தண்ணி விடுறியா? தண்ணி விடுறியா? என்ன ஆச்சு உனக்கு? இப்படிலாம் இருக்க மாட்டியே நீ. இங்க பாரு என்ன, இங்க வா. ஏய் பாருடி ஃபர்ஸ்ட், என்னடி ஆச்சு உனக்கு? ஏய் நாளைக்கெல்லாம் வாந்தி எடுத்துடாதமோ, எனக்கு ஒரு மாதிரி நவுந்து உட்காருமோ போமோ. நீ பண்றதே எனக்கு பிடிக்கல. இப்போ நீ வர வர இப்படி பண்றதெல்லாம் என்னடியாச்சு? திடீர்னு வாந்தி எடுக்கிற. ஏய் இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டா வாய் கசப்புக்கலாம் நல்லது. ஏய் இங்க பாரு. ஏய் என்னடியாச்சு? வாந்தி எடுத்தா அப்படி பிடிப்பாங்கடி, தெரியாதா உனக்கு? பார்த்தது இல்லையா நீ? எதுக்கு அடிக்கிற? அப்போ உனக்கு தெரியுமா தெரியாது? அப்படி விளாண்டுட்டு இருக்கேன், வாந்தி வருதுன்னு சொன்னா. விளாண்டுட்டு இருக்கேனா? சரி சரி இப்படி நெஞ்சுது. லெமன் கூட இல்லை, லெமன் கொடுத்தா கூட வாந்தி நிற்கும்னு சொல்லுவாங்க. கையில ஸ்மெல்ல போட்டாலே எனக்கு வாந்தி. லெமன் லெமன் பண்ணா இது. ஏய் என்ன என்னடி பண்ற? அசிங்கமா கொமட்டுற மாதிரி இருக்குடி. என்ன பண்ண? எழுந்து மரியாதை உள்ள போயேன். எனக்கு முடியலன்ற, அசிங்கமா கொமட்டுற மாதிரி இருக்குன்ற. பாக்குறேன் மயிறு மாதிரி பண்ணிட்டு கத்தாத நீ சொல்லிட்டு. எனக்கு இங்க உடம்பு முடியல. வெளில உட்காந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க. போய் பாத்ரூம் போயேன், அங்க போய் வாந்தி எடுக்க வேண்டியதானே? ஏய் நீ முன்ன என் பக்கத்துல இருந்து ஏந்திர. உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா ஆகுது. உன்னை போய் நான் சூஸ் பண்ண பாரு. நான் கேட்கணும் என்ன டிஃப்ரெண்டா வாந்திலாம் எடுத்துட்டு இருக்கேன். நான் சந்தேகப்பட வேண்டியது. நான் வந்து என்ன சந்தேகப்படுறது? தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத, செருப்பு பிஞ்சிரும். வாந்தி வருதுன்னு இருக்கேன், தேவையில்லாத சந்தேகப்படுறது. ஏய் மரியாதை எழுந்து உள்ள போயேன். எழுந்து போன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு நீ அடிச்ச? வந்து அப்படியே எல்லாம் பாக்குறாங்க நீ அடிக்கிறது. ஏய் சரி ஓகே, கேட்கணும்னு நினைச்சேன். மாசம் மாசம் கரெக்டா எல்லாம் ஆகுதா? ஏய் உன்னதான் கேட்குறேன், அதெல்லாம் கரெக்டா ஆகுதா? எழுந்து உள்ள போன்னு சொன்னேன். எழுந்து உள்ள போறியா? தித்த வாந்தி எதாவது எடுத்துட்டு இருக்கியாடி? சாப்பாடு ஏதாவது சரியில்லாம? நான் வேற தாவலாம உன பேசி. ஏய் உருவம் எந்திரிடி, துணி ஏதாவது வச்சு கொடி. குழந்தெல்லாம் அறியுறீங்க. என் பையன் மேல பட்டுற போகுது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? துணி உள்ள போ. இப்ப இரிட்டேட்டிங் பண்ணாத என்ன. எழுந்து உள்ள போன்னு சொன்னேன். நீ எதுக்கு எனக்கு உடம்பு உள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மேல படுது, இவன் மேல படுதுன்ற. இதுதான் உன் கேரிங்க. எதுக்குமா இல்ல உனக்கு சுத்தமா? ஒரு பாட்டுக்கு கூட மாட்டுற. கேவலமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு? ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. மீன மரியாதையே போயேன். ஏய் எழுந்து உள்ள போறியா இல்லையா? நீ எதுக்கு செருப்பால அடிப்பேன்? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இப்ப பலாப்பழம் வாங்க. என் பக்கத்துல எதுக்கு கண்டாவே வாந்தி எடுத்துட்டு இருக்கேன்? என்ன காரணமே தெரியாம வாந்தி எடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாடி தாங்க நீ. என்ன வாந்தின்னு தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு உன் மேல. என் சந்தேகத்தெல்லாம் நீ அப்படியே கிளியர் பண்ணிடுவ போலயே. வந்து உட்கார, அவனை விட்டு, அவனை தொடாத. ஃபர்ஸ்ட் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அவன் மேல எடுத்துட போற. உரி அவனை. ஏய் விட அவனை. உரியா இல்லை நீ. அவன் மேல வாந்தி எடுத்துறாத விடு. ஏய் அவன் இப்பதான் குளிச்சுட்டு அழகா இருக்கிறான். விடு அவனை. அவன் மேல வாந்தி எடுத்துறாத விடுமா. அவனை விளையாட விடு. அவனை கூட தொட விட மாட்டே. என்ன கத்தாத விடு. அடிச்சு சாவச்சு. நீ போப்பா, நீ போய் விளையாடுந்தா. அவன் மேல வாந்தி எடுத்துறாத. நீ வேற வாந்தி எடுத்துட்டு. ஏய் இப்படி போய் எடு. இப்படி போய் எடு. எடு எடு. கத்தாதடி. எப்படி கத்துற? சரி நான் மூந்துக்கு இந்த தைலம் மூந்துக்கு. காதல போயிட்டு இப்படி பண்றேன். இந்த தைலம் மூந்துக்கு தண்ணி மாடி காத்துட்டு இருக்காங்க. சொன்னேன் தைலம் வந்து இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். இரு நான் போய் தண்ணி ஏற்றுறேன். சரி சரி இரு இருமா மாடு. டென்ஷன் ஆகுது எனக்கு. இருமா மாடு போட்டு அப்படி அனுப்பி விட்டாங்க. இருமா இருமா, அம்மா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ஆளாகுது. குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டவுட்டாவே இருக்கு. 3 மாசமா வராம இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு டென்ஷன் பண்ணாதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசாத. அறுத்துருவேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பேசினா அப்படி டென்ஷன் ஆயிடுவேன். எதுக்கு இப்ப தேவலாம பண்ணிட்டு இருக்கேன்?
என்னன்னு தெரியல, நீ பண்றதே சரியில்லாமா நீ. இப்படி தேய்மும் நீ முன்ன எடு தைலம் கீழே போட்ட பாரு, எடுத்து கொடு. எவனை ஏமா ஏமான்ற என்னடி லாங்குவேஜ் இது? எங்க போட்ட கீழே? அவனை தள்ளனல கீழே எடு. தோருக்கு போடு. சரி ஒரு நெஞ்சு தேய் நல்லா. சரி நல்லா இடுவா. நீ ஒன்றும் எனக்கு தேக்க வேணாம் சரியா? நீ என்ன எதுவுமே பண்ண வேணாம். கேரிங்க சாப்பிட்டு போலாமா? ஏய் சாக்லேட் சாப்பிடுவேன் நல்லா ஆயிடும். நல்லா சாக்லேட் தான் சாப்பிடுவேன். மாங்காய் சாப்பிடுவேன். மாங்காய் வாங்கிட்டு வந்து தரவா? இல்லை நான் சாக்லேட் தான் நல்லா சாப்பிடுவேன். காது கிட்ட பிடிக்காதுன்னு சொன்னேன். பிடிக்காதுன்னு சொன்னேன். பக்கத்துல ஏதோ தப்பா நினைப்பாங்க. நீ வாந்தி எடுக்கிறத பார்த்தா என்ன சந்தேகமா நினைப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. கம்முன்னு இருக்கிறீங்க அது. சரி விடு. சரி சரி நெஞ்சு தீ இந்த மூந்து பாரு. இது மூந்து பாரு. என்ன இங்க காட்டேன். இங்க ஒரு நிமிஷம் காட்டுன்னு சொன்னேன். இது மூணு பேரு என்ன தெரியுது? வாசனைக்கு எனக்கு வரல. எடுத்துட்டு போ. வீடு தூக்கி போடுறோம் நீ. இப்போ நீ வீடியாவது நீ பண்றதுலாம் எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமோ. எனக்கு இப்ப கொமட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. ஐயோ நான் என்ன சொல்றது தெரியல. வேலை ஏய் என்னடியாச்சு? என்ன கத்திக்கிட்டே இருக்கிற? சாவ வச்சு போட்டுருவேன். என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போகலாம். எந்திரிச்சு வா. நீ எந்திரிச்சு வா. வா சரி வா எந்திரிச்சு வா. நான் கூப்பிட்டு போறேன். வா. ஏய் எனக்கு பயமா இருக்கும். அந்த தேவையில்லாத வெள்ளா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இப்போ எந்திரிச்சு வா போலாம். வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். வா எந்திரிக்கா. எந்திரிச்சு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி வா போலாமா? அப்படியே வண்டி சாவி எடுத்துட்டு வரட்டா? வண்டி சாவி எடுத்துட்டு வரட்டா? போலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? டாக்டர் பார்க்கலாமா? ஆ அம்மா வந்திருக்கும். வா போய் வா போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வரலாம். ஏய் மோ ப்ளீஸ் மோ வாமோ. சொன்னா கீழே எனக்கு பயமா இருக்குமோ. என்னமோ வாந்தி எடுத்துட்டு கிடக்குற. முன்னாடி ஆச்சு. வா ஜுரம் வேற அடிக்குதுரி. ஏய் ஜுரம்லாம் அடிக்குதுரி. இப்படிலாம் கொதிக்க கூடாதுரி. ஏதோ ஒன்று நீ என்ன ஆகுது உனக்கு? ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது தெரியுதா? நல்ல வேலை மேலே படலை. ஏய் டிஃப்ரெண்டா ஏதாவது தெரியுதா உனக்கு? ஏய் இங்க பாரு. வா சாவி எடுத்துட்டு வா. நம்ம போலாம். வா போலாமா? ஏய் போலாமா? உட்காரேன் கொஞ்ச நேரம். கையை மட்டும் அமுக்கி விடு. கை கால் அமுக்குறதுல முடியல. இங்க வா. ஏய் முன்னாடி ஆச்சு. சாக்லேட் வச்சு சாப்பிட்றீ. சரியாயிரும்டி. மயக்கம் வருதுன்னா என்னாடி? அம்மா உங்க பாரு. எனக்கு வேற பயமா இருக்கு. உங்க வீட்டுக்காச்சும் கால் பண்ணவா? முன்னாடி ஆச்சு. எனக்கு செக் பண்ண கூட தெரியாது. என்ன இதை செக் பண்றது? அப்படி சொல்ல வரல. எதுக்கு வாந்தி எடுக்கிற அப்படின்ட்டு செக் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வரேன். ஏய் மோ மேலே எடுக்காதமோ. அசிங்கமா பண்றமோ நீ ரொம்ப. எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுறதுன்ற மறுபடியும் என்ன சாவடிக்கிற? உனக்கு வாந்தி எதுனா எனக்கும் அப்புறம் வந்துடும். அப்பனா எழுந்து உள்ள போ. இதுக்கப்புறம் இப்படி என்ன சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆச்சு ஏன் இப்படி பண்ற? சரி வா சாமி கும்பிடலாம். வரியா? எதா இருந்தாலும் போயிடும். சாமி கும்பிட்டா போயிடும்டி. நம்புடி. வாந்தி வர மாதிரியே இருக்கு. வாந்தி வருதா? இது உனக்கு குண்டா ஏதாவது தரவா? வாந்தி எடுக்காதுல. அப்பனே கடவுளே. அப்படியே பலான்னு விட்டுறா போறேன். மோ நீ தாவமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உட்காரு. என்கிட்ட பக்கத்துல வராது. நவுரு சீ ஒரு மாதிரி. ஏய் அவங்க கிட்ட எல்லாம் போகாது. அவன் மேல அவன் வெள்ளையா இருக்கிறதுக்கு அசிங்கமா தெரியும். அப்படி போக முடியாது. காது என்னத்துக்கு நீ பட்டு அடிக்கிற? காதுல போட்டு அப்படியே கசக்குற. வலிக்குதுல எனக்கு. உனக்கு வாந்தி வருதுன்னு தனியா போயிடுவேன். நீ எதுக்கு இப்ப என் மேலாம் எடுத்து நான் பாத்துட்டே இருக்க மாட்டேன். இப்ப பலாருன்னு உன்னை விட்டுருவோம் பாரு. இப்போ தம்பி அவன் கிட்ட எதுக்கடி போயிட்டே இருக்கிற? இப்படி போய் அப்படி போய் வந்துடு. பக்கெட் தரேன். பக்கெட் நிறைய வாந்தி எடுத்துக்கோ. வாடா அவன் விடுன்னு வந்தா இதுல எடுக்கலாம். இந்தா இடு. இது ஓட்டையில பண்ணு 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 பண்ணு. சாவடிக்கிறேன் எங்களை. ஏய் மூடிட்டு போய் உன் பாச மயிரே எனக்கு வேணாம்.
போன் சொன்ன பாரு அவனுக்கு பாரு அவன் திட்டுறான் பாரு நீ அடிக்கிறதுக்கு. வாடா தம்பி. அடிக்கிறானா ஏய் தேவலாம் பாருமா எதுக்குமா வாந்தி அடிக்கிறேன்? என்னம்மா ஆச்சு? ஏதாவது சாப்பிட்டியா காலையில இருந்து? இங்க பாரு தப்பா அவன் வந்து தடுக்கலாம் மாட்டான், ஒரு வாட்டி தான் தடுக்க வருவான். பாக்குறான் அடிச்சிருவேன் இப்ப நானே. என்ன உனக்குன்னா உன்னை வந்து செவுனு மேலே உன்னை விட்டுருவேன். இங்க பாரு நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. இப்ப காண்டாகி போயிட்டு நீ பண்ண. ஏய் இங்க பாரு இதுக்கு இப்படி பண்ணிட்டே இருக்கிற. நான் சொல்றது எதுக்காக வாங்கி உங்க அம்மாக்கு இப்ப நான் கால் பண்ணி சொல்லிடுவேன் உன் பொண்ணு என்ன வாந்தி எடுத்துட்டே இருக்கிறா அப்படின்ட்டு. இங்க பாரு என்ன இது நாத்தடிக்குது. பொய்யா பேசுற பட்டு பட்டு நீங்க விடுவேன். எதுக்கு என் மேல வாந்தி எடுக்கிற? என் மூஞ்சி வாந்தி எடுக்கிற. அப்ப தள்ளி போ. இப்ப நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தம்பி ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன். எதுக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்ன பண்ண? ஏதாவது நைட்டு ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை என்னாச்சு? வயிற்றுல ஏதாவது பூச்சி கிச்சிருக்கா? இல்லை பாப்பா எதாவது இருக்கா? ஏய் சத்தியமா நான் கிளம்பி போயிட்டு வேண்டி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கோமா தான் வருது. ஏய் இருமா இங்க பாரு எந்திரியா. ஏய் அங்க பாரு எந்திரிடி. இங்க பாரு எதிரடி போட்டு என்ன சாவு அடிச்சிட்டு இருக்க நீ தினம் என்னடி ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா. சாவி எங்கே வச்சேன்? சாவி எடுத்துட்டு வந்தேன். எங்கம்மா வச்சேன்? சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் நம்ம எந்திரிக்கா. சரி வேணா தூக்கிட்டு போகிறோம். சாவி எங்கே போச்சுன்னு தெரியல. எந்திரிடி. செம்ம டென்ஷன் ஆகுற. சாவி வேற எங்கே வச்சேன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு எந்திரிச்சு வாயாமோ. ஏய் ரொம்ப பண்ணாதமோ. வீடு ஃபுல்லாக அசிங்கம் பண்ணுறோம். நம்ம கீழெல்லாம் ஊற்றி வச்சிருக்கோமோ. நவரும் அப்படியா? ஹாஸ்பிட்டல் போலாம் வா. வா ஹாஸ்பிட்டல் போலாம். தம்பி பூ பிச்சுட்டான். வாமு ஏன் இப்படி சத்தாச்சிட்டு இருக்க? ஏய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஏன் இப்படி பண்ற? ஏய் இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன். உன்னதான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப இவ்வளவு அடி அடிக்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அதான் வாந்தி எடுத்துக்க. இப்ப நீ எதுக்கு நான் எது அவங்கள்ட்ட போய் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கிட்ட தெரிஞ்சு எதுக்கு என்ன இவ்வளவு அடி அடிச்ச? நீ எதுக்கு வாந்தி எடுத்த? நீ எதுக்கு என்ன இவ்வளவு அடி அடிக்கிற? நீ வாந்தி எடுக்கிற. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வர மாட்டேன்றா. அப்ப எதுவும் தப்பு பண்ணலாம். வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நான் தப்பு பண்ணலதான். அப்போ ஹாஸ்பிட்டல் நீ எதுக்கு என்ன இவ்வளவு அடி அடிக்கிற? சரி அடிச்சா என்ன? இங்க வா தம்பி. இப்ப இதுக்கு அவனை தூக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு என்கிட்ட பேசிடலாம் அப்பலான்னு ஒன்று விட்டுருவேன். இப்போ அடிச்சதுக்கு முன்ன சாரி கேளு. சாரி கேட்கணுமா? எந்திரிச்சு வான்னு சொன்னேன் ஹாஸ்பிட்டல். சாரி கேளு. தலைவலிக்குது மூடு. சத்தியமா சாரி கேட்டதா விடுவேன். எத்தனை அடி அடிச்சேன் நான் கேட்டுட்டேன். அப்ப நான் அடிக்க வாதி அடி 1 2 3. இப்ப வரியா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு வரைச்சு வா. ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வாடி. நான் இங்க பிராங்க் வீடியோ எடுத்துட்டு. என்ன எங்க பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற? நீ வாந்தி வந்துருக்கா? அது தண்ணி. என்ன தண்ணி பண்ணிட்டு வா போ. வீடு பிள்ளை நாசம் பண்ணிட்டு இருக்கிற. மேலெல்லாம் எடுக்க வர கேமரா பார். நான்லாம் பார்க்க மாட்டேன். 3 மாசமா என்னன்னு தெரியல. நீ ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு எந்திரிச்சு வா. எல்லாம் அச்சு மூஞ்சி வச்சிருவேன். நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. பிராங்க் கிரிங்க்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காத. எந்திரிச்சு வா. ஏய் எங்க போற? முன்னாடி உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஓவரா பேசணும். அவன் அப்படியே சமாளிக்காத. என்ன எந்திரிச்சு ஒருவே வர மாட்டியா? விட்டுமா அவனை. என்னத்துக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க நீ? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்க. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற பார்த்துட்டு அம்மா கிட்ட விளையாட மாட்டியா? அப்போ இல்ல நீ பண்ற வீடியோன்னு சொல்லிட்டேனா? ரொம்ப ஓவரா பேசினது. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னா பிராங்க் வீடியோ? ஹாய் பிஸ்கெட் வாங்கிட்டு வா. இதுக்கப்புறம் கடைக்கு அனுப்பு. நாளா போவே மாட்டேன் இதுக்கப்புறம். வா ஓகே. இதுக்கப்புறம் நீயே போய் கடைக்கு போய்க்கோ. இதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்குறதுக்கு அது இதுக்கு நீ போ. என்னால கூப்பிடாது. அப்ப தெரியும் உனக்கு. நான் அப்போ ஏதாவது வச்சு உனக்கு செய்வேன்ல. அப்ப தெரியும். ஓ இதுக்கு தான் பிஸ்கெட் வாங்க அனுப்புறியா கடைக்கு? ஓகே. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான். அதனாலதான் நம்ம வந்து உனக்கு இதுவே எடுத்தோம். இது ஜஸ்ட் ஒரு பிராங்க். யாரும் தப்பா ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம். டாடா பை பை. பாய்.